இந்த சைஸ் அண்ட் யூனிட் செக்ஷனில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் வித் அண்ட் ஹைட்டுக்கு வந்து பெர்சன்டேஜ் வேல்யூ போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இன்னொரு யூனிட் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அந்த யூனிட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வியூபோர்ட் ஹைட், வியூபோர்ட் வித். வியூபோர்ட் ஹைட்னா உங்களோட ஸ்க்ரீனோட ஹைட்டு, வியூபோர்ட் வித் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனோட வித். வியூபோர்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதை பொறுத்து தான் வந்து இந்த யூனிட் சைஸ் வரும். வியூபோர்ட் ஹைட் அப்படின்னா விஹெச், வியூபோர்ட் வித் அப்படின்னா விடபிள்யூ. உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கீங்க, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிட்டு நம்ம வித் வந்து 100 வியூபோர்ட் வித் விடபிள்யூ கொடுத்தோம் அப்படின்னா 100 வியூபோர்ட் வித் கொடுத்துட்டு இதுக்கு ஹைட் கொடுப்போம். ஹைட் வந்து 100 வியூபோர்ட் ஹைட் விஹெச் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் 100 வியூபோர்ட் கொடுக்கலாம், இல்லை 10 வியூபோர்ட்னு கொடுக்கலாம். 10னா பாருங்கள் இவ்வளோ தூரம் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 80 வியூபோர்ட் வித் கொடுக்கலாம். ஸோ 80 விஹெச் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனோட 80% அர்த்தம். ஓகே, இதோட ஹைட். ஸோ இதில் வந்து 100% ஹைட் எரர் வராது. அந்த எரர் ஏன் வருது அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ லிங்க் வந்து மேலே காட்டில் போடுறேன். 100% வந்து ஹைட்டுக்கு எரர் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு ஆனால் விஹெச்ன்ற வரப்போ உங்களுக்கு ஹைட் பிரச்சனை வராது. ஏன்னா பெர்சன்டேஜ் அதோட பேரண்ட்ஸ் தான் வந்து ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஆனால் வியூபோர்ட் வந்து பேர்லேயே இருக்குது, வியூபோர்ட் தான் ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வியூபோர்ட்டில் வந்து உங்களுக்கு ஹைட் ப்ராப்ளம்லாம் வராது. 80 வியூபோர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஹைட்டில் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் போடலாம். 80 வியூபோர்ட் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 80 வியூபோர்ட் வித். இது வந்து ரெஸ்பான்சிவான யூனிட் தான். பார்த்தீங்கன்னா அந்த 80 வியூபோர்ட் வித் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணோம். அண்ட் தென் இதோட ஹைட்டும் வந்து 80 வியூபோர்ட் ஹைட் வந்து மெயின்டைன் பண்ணோம். ஓகே, இந்த விஹெச் அண்ட் விடபிள்யூ இதை வந்து நம்ம ஃபாண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த விஹெச் விடபிள்யூ ஃபாண்ட் யூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட இங்கே H2 இருக்குது, சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹெலோ அப்படின்னு இருக்கீங்க. நான் இந்த ஹெலோவுக்கு ஸ்டைல் பண்ணலாம். H2 இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 10 VW கொடுக்குறேன். ஸோ 10 வியூபோர்ட் வித். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோ வந்து 10 வியூபோர்ட் வித்தில் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து சின்னதாகணும் அப்படின்னா இந்த ஹெலோவும் சேர்ந்து சின்னதாகும். ஏன்னா இந்த ஹெலோ வந்து 10 வியூபோர்ட் வித்தை வந்து ரிமைன் பண்ணியே இருக்கும். ஓகே, பாருங்கள். ஸோ ரொம்ப சுலபமாக ஒரு எலமெண்ட்டை ரெஸ்பான்சிவாக ஆக்க முடியும். ஆனால் ஃபவுண்ட்ஸ்க்கு விஹெச்ஓ இல்லை விடபிள்யூ வந்து தேவை அவ்வளோவா படாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபவுண்ட்ஸ் வைக்கலாம். லைக் ஹீரோ டைட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபவுண்ட்ஸ்க்கு வந்து விஹெச் இல்லை விடபிள்யூ யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரிமைன் அதோட வியூபோர்ட்டை வந்து பொறுத்து இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் வரப்போ வியூபோர்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஹீரோ டைட்டிலும் சேர்ந்து சின்னதாயிரும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஃபோன் ஸ்க்ரீன் இவ்வளோ பெருசு தான் இருக்குது அப்படின்னா உங்களோட டைட்டில் பாருங்கள் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், உங்களுக்கு வந்து ஓரளவு பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டான யூனிட் கூட நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி வந்து ஃபவுண்ட்ஸ்க்கு நீங்கள் விஹெச்ஓ இல்லை விடபிள்யூ வந்து போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரேம் இல்லை இஎம் அது நீங்கள் போடலாம். ரேம் இஎம்லாம் வந்து போன வீடியோ நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்து ரேம் இஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக vmin vmax அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். இந்த H2 நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற H2 நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே H2 இல்லை. இப்போ vmin vheight எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்டில் நான் இப்போ 80ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 100 vmin கொடுக்குறேன். அண்ட் தென் ஹைட்டுக்கும் 100 vmin கொடுக்குறேன். ஓகே, vminனா என்னதுன்னா வியூபோர்ட் மினிமம், vmax அப்படின்னா வியூபோர்ட் மேக்ஸிமம். முதல்ல vmin அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். vmin அப்படின்னா எதை குறிக்கிது அப்படின்னா உங்களோட வியூபோர்ட்டில் எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கும். மின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மாலர்ஸ். ஓகே, ஸோ உங்களோட வியூபோர்ட்டில் எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கும். டைமென்ஷன்னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா ஹைட்டா இல்லை வித்தா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான். ஸோ இதில் வந்து எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கும் அந்த டைமென்ஷனோட வேல்யூ வேணும்னு கேட்குது vminனா. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் வீத்துக்கு வந்து 100 vmin கொடுத்துருக்கேன். 100 vminனா எதை குறிக்குது அப்படின்னா உங்களோட டைமென்ஷனில் வித் ஓ ஹைட்டு, உங்களோட டைமென்ஷனில் எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% வேல்யூ வேணும்னு கேட்டிருக்கேன். ஓகே, நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்பிள் கலர் பாக்ஸ் வச்சுருக்கோமா. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா vmin. ஓகே, எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கில் எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்குது, ஹைட்டா வித்தா? ஹைட்டு தான் சின்னதாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நான் வந்து ட்ராக் பண்ணுறப்ப மேலே பாருங்கள்
நம்பர்ஸ் இருக்குது. 1070 பிக்சல், அதுக்கப்புறம் வந்து 770 இருக்குது. ஸோ இப்படியே தெரியுது உங்களுக்கு வித்து தான் வந்து பெருசாக இருக்குது, ஹைட்டு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே என்ன கேட்டிருக்கோம், எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஹைட்டு தான் சின்னதாக இருக்குது, ஹைட்டோட 100% வேல்யூ வேணும்னு கேட்டிருக்கோம். ஹைட்டோட 100% எதுனா வந்து இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் 770. நான் வந்து இந்த 770 100% ஆஃப் வேல்யூ நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா 770ஓட 100% வேல்யூ 770. ஓகே, ஸோ ஹைட்டோட 100% வேல்யூ வித்துக்கும் போகும். ஏன்னா வித்துக்கு தான் நான் கேட்டிருக்கேன், ஹைட்டோட 100% வேல்யூ நான் வித்துக்கு கேட்டிருக்கேன். ஸோ ஹைட்டோட 100% வேல்யூ வித்துக்கு போகும். ஸோ அதனால தான் வந்து ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது. ஓகே, இங்கே ஹைட்டோட 100% மட்டும் இல்லை, நீங்கள் ஹைட்டோட 80% வேல்யூ கேட்கலாமா? ஹைட்டோட 80% வேல்யூ, அதாவது எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 80% வேல்யூ நான் கேட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஹைட்டோட 80% வேல்யூ வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகே, இந்த பாக்ஸ் வித்து பார்த்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பாக்ஸோட வித் வந்து 616 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஹைட்டோட 80% வேல்யூ 616 அர்த்தம். இந்த 616 எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஹைட்லேருந்து வந்துச்சு. இந்த ஹைட்லேருந்து 80% உருவி நம்ம வித்தா போட்டிருக்கோம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு இந்த 616 பிக்சல் கிடச்சிருக்கு. இது வந்து உங்களோட ஹைட் மாறினா இந்த வித்தும் மாறும். ஓகே, இந்த vmin வந்து உங்களோட ஹைட் கூட கனெக்டாக இருக்கிறதுனால, ஹைட்டை ரிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் வந்து ஹைட்டை குறைச்சேன் அப்படின்னா உங்களோட வித்தும் மாறும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட வித் மாறுது, ஏன்னா உங்கள் ஹைட் வந்து வித் கூட கனெக்டில் இருக்குது. ஸோ உங்கள் வித் மாறனால இந்த வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவாக மாறுது. பார்த்தீங்களா, ரொம்ப குழம்பு வேணாம், ஈஸி தான். நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட லாஜிக் புரியும். ஓகே, மறுபடியும் 100 vminக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் அதை வேறு மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ஹைட்லேயும் 100 vmin போட்டிருக்கேன். அதாவது இந்த ஹைட்டில் என்ன குறிக்குது அப்படின்னா எனக்கு எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% வேல்யூ வேணும் அப்படின்னு ஹைட்டில் கேட்டிருக்கேன். அட்லாஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹைட்டு தான் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ ஹைட்டோட 100% எடுத்து அது ஹைட்டுக்கே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதாவது ஹைட்டில் நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% கொடுன்னு சொல்லி, ஸோ ஹைட்டோட 100% தூக்கி அது ஹைட்டுக்கே கொடுக்கும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நான் இங்கே 80 vmin போடுறேன். இப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 80% வேல்யூவை கூடின்னு அர்த்தம். இவனே பார்த்தோன்னா பாருங்கள், ஹைட்டோட 80% வேல்யூ இந்த பாக்ஸுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஏன் வித் மாறுது அப்படின்னா வித்தும் வந்து நம்மளோட ஹைட்டை ரிஃபை பண்ணி தான் இருக்குது, அதனால வித்தும் சேர்ந்து மாறுது. அவ்வளோதான், குழம்பு வேணாம். ஸோ vmin உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். vmaxும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேம் தான், ஆனால் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். vmax அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்த டைமென்ஷன் பெருசாக இருக்கும். ஓகே, vmin அப்படின்னா எந்த டைமென்ஷன் சின்னதாக இருக்கும்னு அர்த்தம். vmax அப்படின்னா எந்த டைமென்ஷன் பெருசாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் வித்தில். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வித்து தான் பெருசாக இருக்குது. வித் எந்த டைமென்ஷன் பெருசாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% வித்தோட 100% வேணும்னு கேட்டிருக்கோம் வித்துக்கு. ஸோ அதனால ஃபுல்லாக இங்கே நிறைஞ்சிரும். ஓகே, இந்த வித் ஃபுல் வித்தும் இது எடுத்துக்கும். ஆனால் இந்த ஹைட்டில் பாருங்கள், இந்த ஹைட்லேயும் அதே வேல்யூ தான் கேட்டிருக்கோம். எந்த டைமென்ஷன் பெருசாக இருக்கோ அந்த டைமென்ஷனோட 100% வேல்யூ வேணும்னு கேட்டிருக்கோம். ஸோ அட்லாஸ்ட் வந்து வித்து தானே பெருசாக இருக்குது, அப்போ ஹைட்டுக்கும் இந்த வித்தோட வேல்யூ தான் இருக்கும். அது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களோட வித் வந்து எவ்வளோ பெருசுக்கு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு தான் ஹைட்டும் இருக்கும், ஆனால் கீழே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஓகே, நீங்கள் வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் பாருங்கள் 1068 பிக்சல். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா 100 vmax வந்து வந்திருக்கு. பாருங்கள் வித் பாருங்கள் இப்போ. ஸோ 1068 பிக்சல் வித் வந்து 1068 பிக்சலில் இருக்கிறதுனால இந்த ஹைட்டும் அதை ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ உங்களுக்கு VH, VW, vmin, vmax இப்படிலாம் என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு நம்புகிறேன். vmin, vmax இதை நீங்கள் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சில காம்ப்ளிகேட்டடான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அன்டில் வந்து VH யூஸ் பண்ண முடியாமல் போகிறது, இல்லை வந்து VW யூஸ் பண்ண முடியாமல் போகிற இடத்துல வந்து நீங்கள் vmin இல்லை vmax வந்து யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் அந்த லாஜிக் ஒர்க் ஆகணும். அந்த லாஜிக் அந்த இடத்துல ஒர்க் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி அதை தவிர்த்துக்குங்க, ஏன்னா ரொம்ப குழப்பிடும் உங்களை. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம இத்தனை யூனிட் படித்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து எது வந்து சூஸ் பண்ணணும், எது எந்த இடத்துல பாய்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது வரைக்கும் பை.